Hi students, நம்ம இந்த வீடியோல ட்ரஸ்ட் எக்ஸாம்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 9ல இருந்து கொஸ்டின் நம்பர் 8 வரைக்கும் ஆல்ரெடி அப்லோட் ஆயிருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. சரிவகத்தின் பரப்பளவும் அதன் இணை பக்கங்களின் கூடுதலும் முறையே 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அண்ட் 12 சென்டிமீட்டர் எனில் அதோட உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ட்ரெபீசியமோட ஏரியா வந்து 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அதோட பேரலல் சைடோட அடிஷன் வந்து 12 சென்டிமீட்டரா இருந்ததுன்னா அதோட ஹைட்டை கண்டுபிடிங்க. உங்களோட ட்ரெபீசியமோட ஃபார்முலா இதுதான். ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு ஹைட் இன்ட்டு சம் ஆஃப் த பேரலல் சைட்ஸ் அப்படின்றது. ஏரியாவுக்கு பதிலாக கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? 60 1/2 மல்டிபிள் பை ஹைட் தான் நமக்கு தெரியாது, அது அப்படியே இருக்கட்டும். ஏ பிளஸ் பின்றது சம் ஆஃப் பேரலல் சைட்ஸ், அது ஆல்ரெடி கொஸ்டின்ல 12ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இங்கே 12ன்னு எழுதிக்கலாம். இந்த 2வும் இந்த 12ம் வந்து கேன்சல் ஆகிடும். இது வந்து 6 டைம்ஸ். மல்டிபிள் இருக்க 6 அங்கே எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆகிடும்? டிவைட் ஆகிடும். அப்போ 60/6 இஸ் ஈக்குவல் டு ஹெச்ன்னு கிடைக்குது. 6ம் 16 கேன்சல் பண்ணால் 10 சென்டிமீட்டர்ன்றதா ஹைட் வேல்யூ. ஸோ அது உங்களோட தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 10ல பாருங்க. ஃபைண்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. எவ்ரி பாசிட்டிவ் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் த ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. இது ட்ரூ தான். எல்லா பாசிட்டிவ் நம்பரும் ஜீரோ விட பெருசு தான். ஸோ தமிழில் வேண்ட ஸ்டூடெண்ட் இதை ரீட் பண்ணிக்கோங்க. 0 இஸ் அ ரேஷனல் நம்பர் விச் இஸ் நெய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அப்படின்றது கரெக்டு. ஏன்னா 0 பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடையாது, ஆனால் அது ஒரு ரேஷனல் நம்பர் தான். எவ்ரி நெகட்டிவ் நம்பர் இஸ் ஸ்மாலர் தென் த ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. இது கூட ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். எந்த நெகட்டிவ் நம்பர் பார்த்தாலும் ஜீரோ விட அது கம்மி தான். எவ்ரி நம்பர் ஆன் த ரைட் ஆஃப் த நம்பர் ஆன் த நம்பர் லைன் இஸ் லெஸர் தென் த நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ ஒரு நம்பர் லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பக்கம் இப்படி இருக்கு 0, இது 1, இது 2. இப்போ இந்த 1ன்ற நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்பரோட ரைட் சைடில் இருக்கிற நம்பர், இப்போ இவங்களோட ரைட் சைடில் இருக்கிற நம்பர் யாருன்னா 2 தான். 2 வந்து 1ஐ விட கண்டிப்பாக கிரேட்டர் தான். ஆனால் இங்கே லெஸர்னு கொடுத்துருக்காங்க. எப்பவுமே உங்கள் ரைட் ஹேண்டில் வர நம்பர் பெருசாக தான் இருக்கும், லெஃப்ட் ஹேண்டில் வர நம்பர் தான் சின்னதாக இருக்கும். ரைட் ஹேண்டில் லெஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அதனால இது ஃபால்ஸ், விச் இஸ் இன்கரெக்ட்ன்றதுனால 4th ஒன் தான் கரெக்ட் ஆப்ஷன். 4th எடுக்கணும். 11th கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் த ரேஷியோ ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கல் வந்து 5:7, அதாவது அடக்க விலையும் விற்பனை விலையோட விகிதம் வந்து கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸோட ரேஷியோ வந்து 5:7. எப்பவுமே இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுத்துருந்தாங்கன்னா காஸ்ட் ப்ரைஸை வந்து நம்ம வந்து 5x அப்படின்னு எடுத்துக்கலாம், செல்லிங் ப்ரைஸை வந்து 7xன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ரேஷியோனால அதோட மல்டிபிள்ஸ் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ கேன்சல் பண்ணி சிம்பிளஸ்ட் ஃபார்மில் தான் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. கொஸ்டினில் அவங்க கேட்டிருக்கிறது வந்து லாப சதவீதம், அதாவது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா பேசிக் ஃபார்முலா ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 அப்படின்றது. இதில் ப்ராஃபிட் அவங்க டைரெக்டாக கொடுக்காததுனால நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் அப்படின்றது என்னென்னா நம்மளோட செல்லிங் ப்ரைஸ்லேருந்து நம்மளோட காஸ்ட் ப்ரைஸை மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது தான் நம்மளோட ப்ராஃபிட். கீழே வந்து சிபி மல்டிபிள் பை 100 எல்லாமே கொஸ்டினில் இருக்குது, சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ முதல்ல செல்லிங் ப்ரைஸ் வந்து கொஸ்டினில் 7x இருக்குது, மைனஸ் 5x டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் மறுபடியும் 5x, இங்கே மல்டிபிள் பை 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 7xையும் 5xையும் மைனஸ் பண்ணால் 2x பை 5x மல்டிபிள் பை 100 அப்படின்னு இருக்குது. எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல் ஆகிடும். 5 1s are 5 20s are. அப்போ 2 into 20 மல்டிபிள் பண்ணும்போது 40 அப்படின்னு கிடைக்குது. அப்போ 40ன்றது தான் நம்மளோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ், நம்மளோட 4th ஆப்ஷனில் இருக்குது பாருங்க. கொஸ்டின் நம்பர் 12ல இஃப் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் பெயிண்டிங் இஸ் 12x³ y/4, ஏரியாவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க அண்ட் இட்ஸ் லென்த் வந்து 4xy³ இருந்ததுன்னா தென் லென்த் அதோட பிரெத் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. லென்த் கொடுத்துட்டாங்க, ஏரியா கொடுத்துட்டாங்க, பிரெத்தை மட்டும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல. ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளோட பேசிக் ஃபார்முலா லென்த் இன்ட்டு பிரெத். இதுல ஏரியாவுக்கு பதிலாக தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12x³ y/4ன்னு கொடுத்துருக்காங்க. லென்த்துக்கு பதிலாக 4xy³ கொடுத்துருக்காங்க. பிரெத்து தான் நமக்கு தெரியாது, அது அப்படியே இருக்கட்டும். ஸோ இங்கே மல்டிபிள் இருக்கட்டும், இந்த பக்கம் வந்தால் டிவைட் ஆகும். அப்போ 12x³ y/4, இங்கே டினாமினேட்டரில் 4xy³ இருந்திருக்கும். இதான் நம்மளோட பிரெத்தோட ஃபைனல் வேல்யூ. இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 4 டேபிளில் 4 1s are, இது வந்து 3s are கேன்சல் ஆயிருக்கும். இது x⁻3, இது x⁻1ன்னு இருக்கு. பேசிக் ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து x⁻aயும் கீழே x⁻bயும் இருந்ததுன்னா பவர் வந்து சப்ட்ராக்ட் ஆகும். ஏன்னா இவங்க டிவிஷனில் இருக்கிறதுனால பவர் சப்ட்ராக்ட் ஆகும்னு சொல்லிடலாம். அப்போ இங்கே இந்த 3 அப்படியே வந்துடும். x⁻3யும் x⁻1ம் எடுக்கும்போது x⁻3 - 1ம் y⁻4 - 3யும் கிடைக்கும். ஏன்னா ஒய்யோட பவரில் 4ம் 3யும் இருக்கிறதுனால. அப்போ ஃபைனல் வேல்யூ 3x² y⁻1 அப்படின்றதா நம்மளோட பியோட வேல்யூ. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கு பாருங்க. 13th கொஸ்டின்ல the number of edges, faces, vertices of a cube கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கனசதுரத்துல எத்தனை விளிம்புகள், முகங்கள், உச்சிகள் இருக்கும் அப்படின்றது உங்களோட கேள்வி. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டிசஸ் நான் எழுதுறேன். வேர்டிசஸ்னா என்ன தெரியுமா? எத்தனை இந்த டாட்ஸ் வந்து எத்தனை வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது. ஸோ இது 1 2 3 4 5 6
7 8 மொத்தம் 8 டாட்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ வந்து வெர்டிசஸ் வந்து 8ன்னு எழுதிடலாம். அடுத்து எட்ஜஸ் அப்படின்னா இங்க டிரா பண்ணிருக்க லைன். ஸோ இது வந்து ஒரு லைன். இந்த இடத்துல ஒரு லைன் செக்மெண்ட் இருக்கு. இது 1, கீழே இது 2 3 4, கீழே 4 இருக்கு, மேல ஒரு 4 இருக்கும். இந்த ஸ்ட்ரெயிட்ல இந்த ஹைட் இருக்குல்ல, இது ஒரு 4 இருக்கும். அப்போ 4 + 4 + 4 இருக்கு. ஸோ ஆட் பண்ணா 12. ஸோ 12 எட்ஜஸ் இருக்கதா அர்த்தம். ஃபேஸஸ் அப்படின்றது ஒரு பாக்ஸ். இதுக்கு 4 வால் 4 சைடு இருக்கும். டாப் ஒன்று பாட்டம் ஒன்று, மொத்தம் 6 ஃபேஸஸ் இருக்கும். அப்போ 12 6 8ன்றது தான் கரெக்டான ஆப்ஷன். அது உங்களோட செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அடுத்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எதோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. a + b = b + a அப்படின்னா இதை வந்து நம்ம கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நம்பரை மாற்றி ஆட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். அதுதான் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. a + 0வும் 0 + aவும் ஏக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 0ன்றது வந்து ஒரு அடிட்டிவ் ஐடென்டின்றதுனால தான் அதோட வேல்யூ மாறாமல் இருக்கு. ஸோ இதுக்கு பேர் வந்து ஐடென்டி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது 0 கூட ஆட் பண்ணியிருக்கிறதுனால. a + -aவோ இல்லை -a கூட +aவை ஆட் பண்ணாலும் ஆன்சர் 0 ஆகிடும்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா ஏயோட அடிட்டிவ் இன்வர்ஸ் வந்து -a. ஒரே நம்பரை பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் எடுத்து ஆட் பண்ணும்போது அது 0 ஆகிடும். அப்படின்றதுக்கு பேர் வந்து இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. 3 டேர்ம் எடுத்து அடிஷன் யூஸ் பண்ணாலும் இல்லை மல்டிப்ளிகேஷன் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ a + b + cயும் a + b + cயும் பார்த்தா சேமாக வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் உங்களோட சரியான ஆர்டர். இது ஃபர்ஸ்ட் கரெக்டாக தான் மேட்ச் ஆயிருக்கு. அடுத்த கொஸ்டின், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் பையா இருந்ததுன்னா அதோட ரேடியஸ் என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வட்டத்தோட சுற்றளவு பைனா அதோட ஆரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. வட்டத்தோட சுற்றளவு சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா வந்து 2πr. இந்த சர்க்கம்ஃபரன்ஸோட வேல்யூவை பைன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்போ பை இஸ் ஈக்குவல் டு 2πr அப்படின்னு கிடைச்சிருக்கு. நமக்கு தேவை இந்த ஆர் மட்டும் தான். மல்டிபிள் இருக்க இந்த 2πன்றது இந்த பக்கம் வரும்போது டிவிஷனுக்கு வரும். அப்போ π/2π அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த பையும் என்ன ஆயிருக்கும், கேன்சல் ஆயிருக்கும். அப்போ இங்கே ரிமைனிங் இருக்கிற டேர்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா 1/2 தான். 1/2 = r. அப்போ அதோட ஆரம் வந்து 1/2ன்றதான் கரெக்டான ஆப்ஷன். உங்களோட செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 4 persons finished making 10 chairs in 12 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கொஸ்டின்ல வந்து மென் கொடுத்துருக்காங்க. 4 men can finish 10 chairsன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் சேர் அவங்க மேக் பண்ணுறது வந்து 10 chairs in days வந்து 12 days. ஸோ 12 daysல வந்து 10 chair 4 men கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா how many persons are needed, எவ்வளோ persons needed, அப்போ எவ்வளோ men needed to finish 15 chairs by working in 12 days. ஸோ இது பாருங்களேன், நம்பர் ஆஃப் டேஸ் சேமாக இருக்கிறதுனால நம்ம இதை யூஸே பண்ண தேவையில்லை. இதுதான் நம்மளோட கொஸ்டின். 4 பேர் சேர்ந்து 10 chairs கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 15 chair கம்ப்ளீட் பண்ணுறது தான் கேள்வி. ஏன்னா டைமிங் வந்து அதே டைமிங்குள்ளே தான் அவங்க முடிக்கணும். அப்போ நம்மளோட கால்குலேஷன் இங்கே தான் இருக்குது. ஏன்னா இதை நம்ம எப்படி எழுதினாலும் இது நம்மளுக்கு கேன்சல் தான் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணது ஒரே ஒரு விஷயம், இது வந்து டைரக்டா இல்லை இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனான்னு பாருங்க. இப்போ இதில் 4 பேர் சேர்ந்து 10 chairs பண்ணுறாங்க அப்படின்னா எத்தனை பேர் வேணும் 15 chair பண்ணுறதுக்கு? சேரோட கவுண்ட் ஜாஸ்தியாக இருக்குல்ல, அப்போ இங்கே ஒர்க்கிங் பண்ணுறவங்களோட கவுண்ட்டும் கண்டிப்பாக என்ன ஆகணும், ஜாஸ்தியாக தானே ஆகணும். அப்போ ரெண்டுமே அட் அ டைமில் ஜாஸ்தி ஆகணும்னா அதுக்கு பேர் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இப்போ இதை டைரக்ட் வேரியேஷன் இல்லை டைரக்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க. இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்னன்னா, எங்க வேரியபிள் இருக்குன்னு பாருங்க, அதை எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு போட்டு வேரியபிளுக்கு பக்கத்துல இருக்க நம்பரை எழுதிட்டு, இது டைரக்ட் ப்ரொபோர்ஷனா இருக்கிறதுனால இங்க இந்த 10/15 அப்படின்ற நம்பரை தலைகீழ எழுதிருங்க. இதே இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனா இருந்தா இந்த டேர்ம் எடுத்து அப்படியே எழுதிருவோம். நம்ம 5 டேபிள்ல இது 5 2s are, இது 3s are, 2 டேபிள்ல 1s are 2s are னு கேன்சல் பண்ணிடலாம். 3 2s are 6. அப்ப 6 men இருந்தாங்கன்னா அந்த அவங்களால 15 chairs மேக் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோ.